ஆடு கொடுக்க கணக்கெடுப்பதாக கிராம மக்களை பணம் கொடுத்து அழைத்து வந்து குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் 7 மணி நேரத்திற்கும் மேலாக மண்டபத்திற்குள் அடைத்து வைத்து திமுகவினர் நடத்திய இணைப்பு விழா நாடகம் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு கட்சியிலிருந்து விலகி திமுக முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி முன்னிலையில் திமுகவில் சேருவதாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீர்மிகு திட்டமான விலையில்லா வெள்ளாடு வழங்கும் திட்டம் ஏழை எளிய மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதால் திமுகவுக்கு ஆள் பிடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ள அக்கட்சியினர் கிராம மக்களை சந்தித்து ஆடு வழங்க கணக்கெடுக்கப் போவதாக கூறி அவர்களை திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்று சுமார் 7 மணி நேரம் உணவு மற்றும் குடிநீரின்றி அடைத்து வைத்தனர். ஆடு கொடுக்க கணக்கெடுப்பதாக அழைத்து வந்து பல மணி நேரம் தங்களை அலைக்கழித்து ஏமாற்றிவிட்டதாக திமுகவினர் மீது கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கபட நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக திமுகவினர் கிராம மக்களை ஏமாற்றி அழைத்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.